ஹாய் வீவர், நான் உங்கள் டாக்டர் குமார் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஆண்களுக்கு உண்டாகக்கூடிய முடி உதிர்வு பிரச்சனை எப்படி சரி செய்வது, அது திருப்பி முடி வளருவது ரீக்ரோத் பண்ணக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக முடி உதிர்வு பிரச்சனை, முடி வளர இந்த மாதிரியான பால்ட்னஸ்ஸு இதெல்லாம் ஆரம்பத்தில் சின்னதாக இருந்தாலும் பின்னால் பெரிய வரும்பொழுது நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட இதில் அதாவது இன்றைக்கி பார்க்கக்கூடிய உங்கள் நண்பர் ஒரு 5 வருஷம் கழித்து பார்க்குறாரு. ஒரு 40 வயசில் உங்களை பார்த்துட்டு போனவர் 45 வயசில் பார்க்குறாரு பிறகு அவருக்குத்தான் அந்த இது உங்களுக்கு தெரியும். இது என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களை சின்னதாக சைக்காலஜிக்கலாக இது பண்ணி கொண்டு மறக்க செய்து வரும். சரிங்களா? ஆனால் லேட்டாக பார்க்கக்கூடிய உங்கள் நண்பர் உறவினர்களுக்கு தான் தெரியும், என்னடா மாப்பிள்ளை, என்னடா மச்சான், எவ்வளோ முடிவு வச்சுருந்த, இது என்னடா எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது நம்ம சிம்பிளாக ஒரு பதில் சொல்லும். எங்கள் அப்பாவுக்கு இருந்துச்சுல, எங்கள் தாத்தாவுக்கு இப்படி தான், அவருக்கு இதே மாதிரி தான், அதுதான் எனக்கு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சிம்பிளாக ஒரு வார்த்தையை சொல்லி இது ஒன்று. இது உளவியல் ரீதியாக சொல்லப்பட்டது இருந்தாலும் இதை சரி செய்யலாமா, இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வழக்கம் போல் நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். பொதுவாக முடி உதிர்வு பிரச்சனை ஒரு பாரம்பரிய பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம நினைத்து கொண்டு இருக்கிறோம். இதில் பார்க்கும் நான் இப்போ சொல்கிறது எல்லாமே ஆண்களுக்கு இதில் சொல்லிட்டு வந்துட்டுருக்கோம். பொதுவாக ஒரு ஆணோடைய ஸ்கல்லையும் பெண்ணோடைய ஸ்கல்லையும் வச்சு பார்க்கும் பொழுது வளர்ச்சியில் ஒரு 2 மண்டை ஓடுகளை வைத்து பார்க்கும் பொழுது நம்ம ஃபஸ்ட்டு அனாட்டமி படிக்கக்கூடிய செகண்ட் இயர் மாணவர் கூட ஃபஸ்ட் இயர் மாணவர் கூட இதை சொல்லிடுவார். இது மேல் ஸ்கல்லு, இது ஃபிமேல் ஸ்கல்லுன்னு சொல்லிடுவார். பெண்ணோடைய ஸ்கல் மண்டை ஓடு சிறு குறுகிட்டே கொண்டு இருக்கும். சரிங்களா? ஆணுடைய இது வளர்ச்சியாகி பெருகி கொண்டே கொண்டே இருக்கும். அப்பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்களுக்கும் அந்த ஸ்கேல்ப்புக்கு உள்ள அந்த ஸ்கல்லுக்கும் ஸ்கேல்ப்புக்கும் உள்ள அந்த இடைவெளி கொழுப்பு திசுக்கள், அதே நேரத்தில் உள்ளைக்கு உள்ள சில வலை பின்னல்கள் மாதிரி உள்ள சில அமைப்புகள் என்னன்னு கேட்டிங்கன்னா அழுத்தம் கொடுக்கப்பட்டு வேர்க்கால்கள், முடியோட வேர்க்கால்களை பாதிக்கப்பட்டு வரும். இது பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா முன் மண்டையில் இருந்து தான் அதிகமாக இது பண்ண ஆரம்பிக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஹியூமன்ஸ், இதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறணும். ஹியூமன்ஸ் மனிதர்களுக்கு இந்த ஃப்ராண்டல் லோப்பு தான் அதிகமாக வளர்ச்சி அடையும். ஒரு அனிமலோட, ஒரு குரங்கோட மண்டையோடையும் ஒரு இதோடைய வச்சு பார்க்கும் பொழுது ஃப்ராண்டல் லோப்பு வளர்ச்சி அடையும் பொழுது தான், நெத்தியோட இது வளர்ச்சி அடையும் பொழுது தான் அவர்களுக்கு இந்த எண்ணம், சிந்தனை, செயல், பேச்சு, எழுத்து, கணிதம் இது எல்லாமே அதில் ஃப்ராண்டல் லோப்பில் தான் பதிக்கப்பட்டிருக்கும். அதனால தான் இந்த ஃப்ராண்டல் லோப்பு வளர்க்கப்பட்ட அதிகமாக இது பண்ணப்பட்ட பிராணியான கிளியும் நம்மளை மாதிரி பேசுகிறதுக்கான ஒரு இது காரணமும் அதுதான். அதே நேரத்தில் ஃப்ராண்டல் லோப்பு கொஞ்சம் நெத்தி அதிகமாக இருக்கக்கூடிய குரங்கும் நம்மளை போன்று ஒரு இது செயல்படி கொடுக்கும். நாய்க்கு ஃப்ராண்டல் லோப்பு இது பண்ணுறதுனால என்னன்னு கேட்டிங்கன்னா அதுவும் நம்மளை போன்று இது பண்ணி கொடுக்க வைக்கும். இப்போ மாடு பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஃப்ராண்டல் லோப்பு ஸ்லோப்பாக அப்படி இது ஆகிட்டு வரும். ஆடுக்கும் ஃப்ராண்டல் லோப்பு கம்மியாகிடும். அதனால் மனிதர்களை போன்று இது பண்ணக்கூடாது, தெரியாது. அப்போ இந்த ஃப்ராண்டல் லோப்பு வளர்ச்சி அடைய என்னான்னு கேட்டிங்கன்னா ஸ்கல்லோட அமைப்பு இன்னும் பெருசாகிட்டு வரும் பொழுது அவங்களுக்கு முன் நெற்றியில் வழுக்கை விழ ஆரம்பிக்கும். அந்த ஸ்கின்னோட இது இது பண்ணிட்டு வரும்போது அந்த ஃபாலிக்கிள்ஸ் வேர்க்கால்கள் இதாகிட்டு வந்துட்டுருக்கும். அதே நேரத்தில் அந்த பேட்டர்ன் மெத்தடில் வரும்பொழுது பின் மண்டையில் வர ஆரம்பிக்கும். சரிங்களா? அப்போ அந்த ஃபேட் அதிகமாக இருக்கக்கூடிய கழுத்து பகுதி, காதுக்கு கீழே உள்ள பகுதிகள் இதெல்லாம் பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா லேட்டாக தான் முடி கொட்டும். ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் அந்த டென்ஷன் இருக்காது. இதை எல்லாம் விட முக்கியமான இன்னொரு காரணம் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய ஆண் ஹார்மோன்.
இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா டெஸ்டோஸ்டரான் நம்ம சொல்கிறோம். இந்த டெஸ்டோஸ்டரானில் இன்னொரு ஃபார்மேட் என்னென்னு கேட்டிங்கன்னா டைஹைட்ராக்சி டெஸ்டோஸ்டரான் அப்படின்னு சொல்கிறாங்க. டிஹெச்டின்னு சொல்லுவாங்க, இல்லை டிஹெச்இஏ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபார்ம். இது தான் இந்த ப்ராஸ்டேட் கிளாண்டோடைய வளர்ச்சிக்கும் காரணமாக இருக்குது. அதே நேரத்தில் வந்து இந்த முடி உதிர்வுக்கும் காரணமாக இருக்குது. இது எப்படி சார் முடி உதிர்வுக்கு காரணமாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி வரும் பொழுது தோலுக்கு அடியில் பயணம் பண்ணும் பொழுது இந்த ஃபாலிக்குலை மினியேச்சர் பண்ணிடுது, அதனுடைய வளர்ச்சியை வந்து தடுத்துருது அப்படின்னு சொல்கிறதுனால என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த வேர்க்கால்கள் வலுவிழக்கப்பட்டு அது வந்து விழுக ஆரம்பிச்சிருது. அப்போ இந்த ஆண் ஹார்மோன் அதிகமாக என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து உண்டு ஆகிட்டே இருக்குது. அப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து எப்போ நம்ம இது பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, ஆண் தன்மையை வந்து குறைக்க முடியுமா? முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஹார்மோன்ஸ் லெவலில் வந்து ஃப்ளெக்சிபிள் ஆகக்கூட ஃப்ளக்சுவேட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பில் வந்து நம்ம கொண்டு வரணும். அப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, நல்ல உடலுறவு செய்யும் பொழுது அந்த விந்தணுக்கள் வெளியேறின பிறகு நல்லா திருப்பி மறுபடியும் உருவாகிறதுக்கு திருப்பி புது ஹார்மோன்ஸ் வந்து குறைச்சி அந்த ஃப்ளக்சுவேட் லெவல் வந்துகிட்டே இருக்கும். இப்போ போட்டுட்டு அந்த டெபாசிட் நான் வந்துட்டேன், ஒரு மாதம் ஆயிடுச்சு, உடல் உறவே பண்ணலைன்னா அந்த ஹார்மோன் ஸ்பீக் லெவலே போயிட்டு இதில் இருக்கும். என்றைக்கு ஒரு மூடை பார்க்குறோமோ அல்லது இரவுலையோ கனவுலையோ டமில் போய் விந்தணுக்களை ரிலீஸ் பண்ணிடும். ஆனால் இந்த மாதிரி வரும்போது ஃப்ளக்சுவேட் ஆகி வரும்பொழுது அதை வந்து மினிமைஸ் பண்ணி வச்சிருது. இன்றைக்கி வந்து மினாக்சிடின்னு சொல்லக்கூடிய இது வந்து இப்போ தான் இங்கே இந்தியாவில் வந்துட்டுருக்கு. 1950 இதுக்கான ஃபுட் அண்ட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் வந்து இதுக்கான பெர்மிஷன்லாம் வாங்கி வச்சிருக்கிறார்கள். அப்ரூவல் வாங்கி வச்சு இது வந்து ஆஃப் த லேபிள். இது வந்து ஹைப்பர் டென்சிவ்க்கான ட்ரக், ஒன் ஆஃப் த வாசோ டைலேட்டரான ஒரு மெடிசன். பொட்டாசியம் சோடியம் லெவலில் வந்து தடுத்து ரத்தத்தில் கலக்காமல் செய்யக்கூடிய மருந்துகளில் இது முக்கிய இடத்த வந்து வகிக்கிறது. ஆனால் ஆஃப் த லேபிளாக இது வந்து எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணும் பொழுது சிறந்த வாசோ டைலேஷனான இதுகளை வந்து பண்ணி கொடுக்குது. வாசோ டைலேஷன் எஃபெக்ட் வரும் பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா, வேர்க்கால்களுக்கு வளர்ச்சியை வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணி கொடுக்கப்பட்டு நல்லா ரீக்ரோத் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் வந்து இந்த ஹார்மோன் பீக் லெவல்லே போயிட்டு இருந்துச்சு, ப்ராஸ்டோகிளாண்டினோட என்லார்ஜ்மெண்ட் அதிகமாகிட்டே இருக்குது, இதுக்கெல்லாம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா அது வந்து இன்னும் வந்து அதிகமாகிட்டே போயிட்டு கொண்டு முடிவு வந்து உதிரை வந்து வச்சிடும். இது வந்து நம்ம ஒரு புஷ் பண்ணியே தள்ளிகிட்டே போனோம்னா என்ன ஆகும்? இப்போ ஒரு சில செடிகள்லாம் வளர்ந்துருக்கு, நம்ம என்ன பண்ணுவோம், மேலே வெட்டிட்டு வளர்கிறது வந்து வேறு, முடி வெட்டுறதுன்னு சொல்கிற மாதிரி நினச்சிக்கிறோம். அதே நேரத்தில் சின்ன ஒரு மண் வெட்டி மாதிரி இது கொடுத்து இப்படி தூக்குனோம்னா என்ன ஆகும்? செடி மண்ணோடு வந்துடுறதில்ல, அதே மாதிரி தான் கீழே அது வந்து வளர ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இந்த மாதிரி வர்றது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்படியே வந்து இதாயிரும். நம்ம உடனே என்ன பண்ணுவோம், உளவியல் ரீதியாக கொஞ்சம் கொஞ்சமாக வரனால நம்மளுக்கு தெரியாது. அதாவது இந்த 5 பைசா திருடினா தப்புங்க, அது தப்பு இல்லைங்கிற மாதிரி சொன்ன மாதிரி ஒன்று ஒன்றா போகிறனால ஏறதாலும் 1 லட்சத்துலேருந்து 1,50,000 வரைக்கும் முடி இருக்குங்கிறது ஒரு இது சொல்கிறாங்க. அப்போ இப்போ 5 போகுது, 10 போகுதுனால உங்களுக்கு தெரியாது. அப்புறம் ரெண்டாவது நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஃபைன் மார்னிங் ஒரு 4 வருஷம் கழிச்சு ஒரு நண்பர் வரும்போது, என்னடா மாப்பிள்ளை நல்லா முடி இருந்துச்சு, உனக்கு இப்போ இன்றைக்கி குறைஞ்சி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், வேறு வழி இல்லை எங்கள் தாத்தாவுக்கு இப்படி இருந்துச்சு, எங்கள் அம்மாவை பற்றவருக்கு இப்படி இருந்துச்சு, அது எனக்கு அப்படியே அந்த ஜீன் எனக்கு. அதெல்லாம் காரணம் இல்லை பிரதர், இதுதான் உண்மையான காரணம். டெஸ்டோஸ்டரான் இது பண்ணி கொடுக்க வைக்கணும். நல்லா ஃப்ளக்சுவேட் பண்ணோம்னா ஒன்றும் இல்லை. உடலுறவே பண்ணாமல் இருக்கும் பொழுது 40 வயசுக்கு மேலே அதை பற்றி சிந்தனையே இல்லாமல் இருக்கும் பொழுது அந்த முடி உதிர்வு பிரச்சனை வந்து அதிகமாகி தான் நம்மளுக்கு வந்து பால்ட்னஸ் ஆகி வரக்கூடிய வாய்ப்பு. இதுக்கு போய் நீங்கள் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாலுமே அது வந்து இப்படி தான் பண்ணி கொடுக்க வைக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அடுத்தடுத்து வந்து புஷ் பண்ணி அந்த முடியும் வந்து உதிர வைக்கும். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த மினாக்சிடின்ங்கிற ட்ரக் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறையா இதில் வந்து ஒரு ரிசர்ச்சே சொல்லியிருக்காங்க. பட் இது வந்து ஆஃப் தி லேபிளாக தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஆன்டி ஹைப்பர் டென்சிவ்க்கான ட்ரக்.
சரிங்களா? இப்போ இதை இது பண்ணி பாருங்கள். நான் சொன்ன சில நடைமுறைகளை நீங்கள் பின்பற்றி பார்த்தீங்கனாலே இந்த ஆண்களுக்கு உண்டாகக்கூடிய முடி உதிர்வு பிரச்சனை குறைந்துவிடும். சரிங்களா? அதே நேரத்தில் வாசோ டைலேஷன் செய்யக்கூடிய சில யோகாசனங்கள், தியானங்கள், உடற்பயிற்சிகள், ரொம்ப ஒரு இதான பயிற்சிகள் இல்லாமல் ரிலாக்ஸேஷன் பயிற்சிகள் இதெல்லாம் பண்ணும் பொழுது உங்களுடைய அந்த வாசோ டைலேஷன் அவருடைய ப்ராப்பர்ட்டி அதிகமாக இருக்கிறனால முடி உதிர்வு பிரச்சனை குறைந்து கொண்டு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் முடி உதிர்வதற்கு வாய்ப்புகள் அதிகம். பொதுவாக இந்த டெஸ்டோஸ்டெரானால் பாதிக்கப்பட்ட ரீக்ரோத் பாசிபிலிட்டிஸ் இல்லைனாலும் இருக்கிறத காப்பாற்றிக்கலாம், நான் சொன்னது மாதிரி. சரிங்களா? இப்போ நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள். அதே நேரத்தில் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். நான் உங்கள் டாக்டர் குமார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.